உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் மீனத்தில் ராகு. முதலில் மேசம். 6ல் உள்ள கேது உங்கள் இஷ்டத்தை பூர்த்தி செய்வார். ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் செல்கின்றார். இது வெற்றி ராசி என்பதால் மனதில் தைரியம் கூடும். முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் சொந்த ராசியான கும்பராசியில் உங்கள் 11வது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புத ஆதித்ய யோகத்தால் மாணவர்களின் புத்திசாலித்தனமும் திறமையையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டியிருக்கும். தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். அலுவலக அரசியலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 9/9/2024 காலை 11:15 முதல் 11/9/2024 இரவு 9:09 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தீபமேற்றி வாருங்கள். அடுத்தது ரிஷபம். பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். சொந்த வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் கவனத்தோடு இருப்பவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி பெறும். முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நீசநிலை பெற்றதன் காரணமாக வசதி வாய்ப்புகள் சற்று குறையும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகிறார். இதனால் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலைகளை செய்வது போல் உணரலாம். செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சந்திராஷ்டமம் 11/9/2024 இரவு 9:10 முதல் 14/9/2024 காலை 3:12 வரை சந்திராஷ்டமம் உண்டு. அடுத்தது மிதுனம். விரையாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையும். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைகின்றார். ராசிக்குள் லாபாதிபதியான செவ்வாய் நுழைவது சிறப்பு. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள். சக வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவறை உணர்ந்து உங்களின் வெற்றி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் கிடைக்கும். வேலை விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை காட்டுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனமே பிரச்சனைகளை தரலாம். கவனம் தேவை. எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். செவ்வாயின் அமைப்பானது சகோதரர்களுக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தும். உங்களின் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 14/9/2024 காலை 3:13 முதல் 16/9/2024 காலை 5:33 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: ஞாயிறு தோறும் சூரிய நாராயணரை வணங்குங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களது தேங்கும் காரியங்கள் வேகமெடுக்கும். அடுத்தது கடகம். குருவும் சுக்கிரனும் பார்வையால் இணைவதால் நல்ல பல யோகங்கள் உண்டு. அலுவலக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும். வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். வேலை சம்பந்தமாக பயணம் செய்யும் வாய்ப்புகள் உள்ளன. பொருளாதார நிலையை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மறைமுக இடையூறுகள் விலகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வருகை ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட
சாதகமான வாரம். கேது சுபபலத்தோடு இருப்பதால் எண்ணங்கள் நிறைவேறும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அஷ்டமச்சனியின் சிக்கல்களை கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பஞ்சமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் புகுவதால் சிலர் வீடு மனை கட்டி விற்கும்படி நேரலாம். சூரியன் பலவீனமாக இருப்பதால் பிறரை பகைத்து கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது சிம்மம். சுக்கிரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார். செவ்வாய் பலம் பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. ராசிநாதன் பலமாக இருப்பதால் உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைத்து கிடைக்கும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். புதன் இணைந்திருப்பதால் முன்னேற்றத்துக்கான பாதை உங்கள் கதவை தட்டுகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். கோல்சார ரீதியில் சூரியன் ராசியில் புகும்போது சில தொல்லைகளை தரவே செய்வார். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் இப்பொழுது புதிய முதலீடுகள் போட வேண்டாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய வழிபாடும் பைரவ வழிபாடும் சிறப்பை தரும். அடுத்தது கன்னி. குரு பகவான் மாதம் முழுவதும் 9வது வீட்டில் இருப்பார். அதன் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கும். இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். 9ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் நல்ல முறையில் பலன்களை வழங்க முடியும். 6இல் உள்ள சனியால் வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் கன்னி ராசினருக்கு அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும். பணியிடத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது. குழப்பமான மனநிலையால் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். முதலீடு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. செவ்வாய் சற்று பலம் குறைந்திருப்பதால் சகோதர உறவுகளை கவனமோடு பராமரிக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளால் கருத்து வேறு மோதல்கள் ஏற்படும். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். எதிர்ப்புகள் விலகும். அடுத்தது துலாம். பொருளாதார நிலைமை திருப்தியாக இருக்கும். கடின உழைப்பு பலனளிக்கும். ராகு 6இல் இருப்பதும் உங்கள் முயற்சிகளை ஊக்குவிக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள். அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்கும். அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். புதன் உங்கள் லாபராசிக்கு வந்து சூரியனோடு இணைகிறார். பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வேலை உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. ஹோட்டல் முதலிய வெளி உணவுகளையும் நேரம் தவறி உண்பதையும் தவிர்க்க வேண்டும். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைகிறார். ராசிநாதன் பலமிழப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக செய்ய வேண்டும். சனியும் வக்கரகதியில் இருப்பதால் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். பரிகாரம்: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். உங்களது வினைகள் தீரும். அடுத்தது விருச்சிகம். பல விஷயங்களில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கும் வாரம். பளிச்சிடும் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். வீடு கட்ட வங்கி கடன் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்கள் அனுபவமுள்ள ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறார். சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு இருப்பதும் நல்ல அமைப்பு. சப்தமஸ்தானத்தில் உள்ள குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதும் சிறந்த அமைப்பு.
வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பணிச்சுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியர்க்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். அனுசரித்து செல்வது நல்லது. 6ஆம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். 8/9/2024 முதல் 11/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். பசு மாடுகளுக்கு உணவளியுங்கள். அடுத்தது தனுசு. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதி திருப்தி தரும். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும், ராசிநாதன் குரு உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதும், சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருப்பதும் நன்மைகள் செய்யும். மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் சனி நன்றாக பலத்தோடு இருப்பதும், 10ஆம் இடத்தில் கேது நல்ல அமைப்புடன் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத வதந்திகள் பேசுவது சிக்கலில் சிக்க வைக்கும். கணவன் மனைவியர்க்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் நல்ல உறவை பேண வேண்டும். இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறி தொழிலில் சிரமங்களை ஏற்படுத்தும். சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க அதிகாரிகளோடு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை. 11/9/2024 முதல் 13/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு செல்லுங்கள். அடுத்தது மகரம். சுக்கிரன் பாகிஸ்தானத்துக்கு நகர்கிறார். கணவன் மனைவியர்க்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாள்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் தைரியமும் ஆற்றலும் பிறக்கும். காரிய தடைகள் விலகும். அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்திலும் ஓய்வற்ற வேலைகள் இருக்கும். சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். தேவையற்ற பிரச்சனைகள் வரும் என்பதால் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். அஷ்டமத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் யாருடனும் பகைத்து கொள்ள வேண்டாம். முன்கோபத்தை கைவிடவும். கண்ணெரிச்சல், உடம்பில் அரிப்பு, உஷ்ண வியாதிகள், அஜீரண கோளாறு முதலானவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்பதால் உணவு மற்றும் ஓய்வு விஷயத்தில் கவனம் தேவை. 13/9/2024 முதல் 16/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். கோயில் பிரகாரத்தை மனமுருகி வலம் வாருங்கள். அடுத்தது கும்பம். நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார். நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும். குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்கும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். செவ்வாய் பலம் அதிகரித்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். எதிலும் பொறுமையாக இருப்பது அவசியம். ஈகோ வேண்டாம். அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. 9க்குரிய சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து 8இல் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த பிரச்சனையிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருப்பதால் வீடு மனை வாங்கும் பொழுது பத்திரப்பதிவை சரிபார்க்க வேண்டும். பரிகாரம்: பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்வில் துன்பங்கள் குறையும். அடுத்தது மீனம். தொழில் துறை சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளியூர் பயணத்தால் ஆதாயமும் ஏற்படும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபம் கிடைக்கும். குடும்ப உறவுகளின் சூழ்நிலையில் நிதானம் இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் நிலவும். 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது சிறப்பு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். ராசிக்குள் ராகுவும்
ஏழில் கேதுவும் இருப்பதால் ஒரு விஷயம் சரி தவறா என கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம். இதன் காரணமாக நீங்கள் துணைவரோடு கருத்து மாறுபட்டு விவாதம் செய்து சோர்வடையலாம். எனவே பேச்சை கட்டுப்படுத்தி மோதல்களை குறைக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும். சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. பரிகாரம்: பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.